திரு, வலிக்கு சாப்பிடுற மாத்திரை போட்டியா? இல்ல மாத்திரை போடாம வலியை சமாளிக்கிறியா? டாக்டர் நேரத்துக்கு நேரம் மாத்திரை போட சொல்லியிருக்காரு. அத நேரத்துக்கு போட்டுடணும், சரியா? திரு, என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்குமே பதில் பேசாம இருக்க? என்ன ஆச்சு? உன் உடம்பு நல்லா தானே இருக்கு? முடியலன்னா சொல்லி இப்பவே ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். என்ன திரு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பாக்குற? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா, ரொம்ப பெரிய பிரச்சனை. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது திரு ஒரு மாதிரியா பேசுறான்? இவன் இப்படி இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. இப்படி இருக்க மாட்டானே. மகாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருச்சா? அதை பத்தி தான் கேக்குறானா? என்னாச்சு திரு? இந்த வீட்டுல எனக்கு தெரியாம ஏதாவது நடக்குதா மயிலு? என்ன 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 திரு கேட்ட? இரு, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி தடுமாறுற? இந்த வீட்டுல என்னை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியாம நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஏதாவது இருந்தா கண்டிப்பா அது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் உங்ககிட்ட கேட்டா தெரியுமான்னு கேட்கிறேன். என்ன திரு இப்படி கேட்கறான்? அவனை சுத்தி அவனுக்கு தெரியாம நடக்கிற ஒரே விஷயம் மகா சம்பந்தப்பட்டதுதான். அதை பத்தி தான் கேட்கறானோ? மகாவை திரு பார்த்துட்டானா? கடவுளே, ஒன்னும் புரியலையே. இப்ப நான் என்னன்னு பதில் சொல்றதுன்னு தெரியலையே. நான் கேட்டதுக்கு நீனும் பதிலே சொல்லலையே. என்ன திரு இப்படி கேக்குற? அப்படி உனக்கு தெரியாம என்ன இருக்க போகுது? அப்படிலாம் ஒண்ணும் எதுவும் இல்லையே. அதானே, உன்னை பத்தி எனக்கு தான் நல்லாவே தெரியுமே. அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தா முதல்ல நீ என்கிட்ட வந்து சொல்லியிருப்ப. ஆமாமா ஆமா திரு. நான் இவ்வளோ தூரம் கேட்குறேன், அப்ப கூட சொல்லணும்னு தோணலல்ல. அதுக்கு பதிலாக இப்பவும் சமாளிக்க தான் பார்க்குறேன். நீ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. அம்மா என்கிட்ட ஜோசியர் சொன்ன விஷயத்தை பத்தி கேட்டாங்க.